இந்த சென்சஸ் எடுக்காததுலயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சென்சஸ் எடுத்தாதான் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் இல்லை இந்தியாவில் வந்து எவ்வளவு வயதானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறது, இப்போ எத்தனை பேருக்கு வந்து ரேஷன் அதிகமாக தேவைப்படுகிறதுங்கிறதெல்லாம் சென்சஸ் டேட்டாவை வச்சு தான் நீங்கள் கணக்கெடுக்க முடியும். ஆனால் சென்சஸ் டேட்டாவே கொடுக்காம, சென்சஸ் டேட்டா எடுக்காமலே மத்திய அரசு இன்னொரு வஞ்சனை பண்ணுறாங்க மாநில அரசுகளை. என்னன்னா 2011 சென்சஸ் எடுத்தாங்க பாருங்க, அந்த பேசிஸில் தான் வந்து ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து 2 லட்சம் பேருக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் 3 லட்சம் பேர் அதுக்கு எலிஜிபிள் இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேருக்கு கூட இருக்கிற 1 லட்சம் பேருக்கு மாநில அரசு தான் கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷன் வந்து நீங்கள் 2026 சென்சஸ் நடத்தாமல் அதை நடத்த முடியாது. நடத்துறீங்கன்னா இட்ஸ் மீனிங்லெஸ் எக்ஸசைஸ். அப்போ டார்கெட் வந்து 2029 நடத்திடுவாங்களா சார்? இல்லை, அது வந்து நீங்கள் பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் இதை வெளிப்படையாக இதை பற்றி பேசுறது எதுக்குன்னா, தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த ஒரு அநீதியும் நடந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். இதில் அரசியலும் இருக்குது. ஏன்னா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கின்ற திமுக போன்ற இயக்கங்களுக்கு பாஜகவை எப்படி குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.